பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் எனக்கு பப்ளுவோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவன் யோகி பாபுவோட காமெடி நிறைய பேர் அதை ரிவ்யூஸ் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு என்னவோ இந்த படத்தில் யோகி பாபுவோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆன ஃபீல் எனக்கு இருந்தது. நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தேன் யோகி பாபுவோட பர்ஃபார்மன்ஸில். ரொம்ப நல்லாவே காமெடி ஒர்க் அவுட் ஆகிருந்த ஃபீல் எனக்கு இருந்தது. விஜய் சேதுபதியோட லுக் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஈவன் ருக்மிணியோட அங்கங்கே எமோஷனல் சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருந்தது. பட் எனக்கு திவ்யா பிள்ளை எனக்கு மனசில் நின்றுட்டே இருந்தாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் லாங் வே டு கோ அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் நேரம் வந்தாலும் மனசில் நிற்கிறாங்க. நம்ம அவினாஷ் அவரோட அந்த வில்லன் அந்த தர்மாங்கிற கேரக்டரில் அசத்தி இருக்காருன்னு சொல்லலாம், மிரட்டி இருக்கார். இப்படின்னு நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆனாலும் ஈவன் சாம்சிஎஸோட மியூசிக் எனக்கு கொஞ்சம் அங்கங்கே நிறைய இடத்துல ஒர்க் ஆன ஒரு ஃபீல் இருந்தது. இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் படத்தில் நிறைய சிக்கல்களும் இருக்குது. என்னன்னு சொல்லணும்னா, மலேசியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஊர். அவ்வளோ ஈஸியாக அங்கே யாரும் நம்ம ஒரு சின்ன திருட்டு கூட பண்ணிட முடியாது. பட் ஒரு பேங்க் ராபரிங்கிறது வந்து ஒரு அவ்வளோ ஈஸியாக அதை இன்னும் கொஞ்சம் நல்லா டெப்த்தாக எழுதியிருக்கலாமோ அப்படிங்கிறது என்னோட கருத்து. அது ஏதோ ஒரு அப்படியே மேல் புல் மேஞ்சாப்பில் அவ்வளோ ஈஸியாக அப்போ மலேசியா போனால் நம்மளும் ஈஸியாக பேங்க் ராபரி பண்ணலாம் போலே அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒரு வியூவரை நான் பார்க்குறப்ப எனக்கு வருது. படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து மலேசியாங்கிற ஒரு ஹோம் டூர் மாதிரி ஒரு மலேசியா டூர் அப்படிங்கிறது மலேசியாவை பார்க்காத மக்களுக்கு இது ஒரு புதுமையாக இருந்தது. அந்த புது லேண்ட்ஸ்கேப்பு எல்லாமே நல்லா இருந்தது. பட் அதுதான் படத்தோட மைனஸ் பாயிண்ட்டும் கூட. ஏன்னா நம்ம ஊரை பார்த்து பழகின நம்ம அதோட அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் ஆக முடியலையோ அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். எனக்கு தெரிஞ்சு இந்த கதையை நம்ம ஊரில் எடுத்திருந்தாலே இன்னும் நல்லா நம்ம ஊர் வெர்ஷனாக மாற்றி கொஞ்சம் நம்ம லோக்கல் ரவுடி அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்திருந்தால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு பெட்டராக வெர்ஷனாக வர்றதுக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இந்த படத்தில் அந்த எசன்ஸ் இருக்குது. ரைட்டிங்காக இந்த படம் நோட் புக்கில் சூப்பராக எழுதியிருக்காங்க. பட் எக்ஸிக்யூஷனில் நிறைய லேக் ஆகிருக்கு, நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது.